Hello everyone, welcome to Science Academy. இன்னைக்கு நம்ம பாலிட்டி கிளாஸ்ல பார்க்க போற லெசன் என்னன்னா 9th ஸ்டாண்டர்ட் சமூகவியல்ல குடிமையியல் டாபிக்ல லெசன் நம்பர் 5 உள்ளாட்சி அமைப்புகள் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த வீக்குக்கான லெசன்ஸில் இந்த 9th லெசனுமே நமக்கு அதாவது 9th ஸ்டாண்டர்டில் இருக்க லெசன் நம்பர் 5 உள்ளாட்சி அமைப்புகள் வரும். அண்ட் இந்த வீக்கில் ஃபுல்லாகவே லோக்கல் கவர்மெண்ட் பற்றி நம்ம கொடுத்துருப்போமா. 6th ஸ்டாண்டர்ட் அப்புறம் 9th ஸ்டாண்டர்ட் 11th ஸ்டாண்டர்டில் லோக்கல் கவர்மெண்ட் பஞ்சாயத்து ராஜ் முனிசிபாலிட்டிஸ் பற்றி கொடுத்துருப்பாங்க. நம்ம ஆல்ரெடி 6th ஸ்டாண்டர்ட் பார்த்துருப்போம். இப்போ இதனுடைய அப்கிரேடாக 9th ஸ்டாண்டர்டில் எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. அண்ட் எப்படின்னா உள்ளாட்சி அமைப்பு அந்த காலத்தில் நம்ம பழங்காலத்தில் எந்த மாதிரியான உள்ளாட்சி அமைப்பு இருந்தது, யாருடைய காலத்தில் அது ரொம்ப சுப்ரீமாக இருந்தது, ப்ரியாரிட்டி பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்தியாவில் இப்போ தற்காலத்தில் பிரிட்டிஷ் பீரியடில் எப்படி கொண்டு வந்தாங்க, யார் கொண்டு வந்தாங்க அப்படின்றத பற்றி பார்ப்போம். அண்ட் எலாபரேட்டாக இன்னும் கொஞ்சம் இந்த உள்ளாட்சி அமைப்பில் பஞ்சாயத்து ராஜ் முனிசிபாலிட்டி இந்த 2 டாப்பிக்லேயுமே ரூரல் அர்பனில் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றியுமே இந்த இதில் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் முக்கியமான இந்த குழுக்கள் இருக்குது பார்த்தீங்களா, இதை பற்றிலாம் இந்த இதில் நம்ம பார்ப்போம். இது ஒவ்வொரு கொஷின் பேப்பர்லேயுமே ரிப்பீட்டடாக வந்துகிட்டே இருக்கும். வருஷம் கொஷின் பேப்பரில் இந்த கொஷின் இல்லாமல் இருக்கவே இருக்காது பஞ்சாயத்து ராஜில் இந்த கமிட்டிஸ் ரிலேட்டடாக. ஸோ அந்த வகையில் பார்க்கக்குள்ள இந்த லெசன் கொஞ்சம் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் லெசனே நம்ம சொல்லலாம். ஸோ கரெக்டாக என்ன டேட்டாவோ அதை மட்டும் படித்து வச்சுக்கணும். நீங்கள் இருக்கிற எல்லா பேராகிராஃபையும் படிச்சுட்டு இருக்கக்கூடாது. ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் அந்த லெசன் பற்றி. ஸோ இதில் பார்த்தோன்னா இன்ட்ரோடக்ஷனில் இதுக்கான வரலாற்று பின்னணியில் இப்போ உள்ளாட்சி அமைப்பு இந்த மாதிரி கிராம ஊராட்சி அப்படி இருக்குன்னா அது எந்த காலத்தில் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இருந்திருக்குன்னா பிற்கால சோழர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க காலத்தில், அதாவது அந்த தஞ்சை சோழ பேரரசு இவங்களோட காலத்தில் உச்சநிலை அடைஞ்சிருக்கு. இந்த மாதிரியான உள்ளாட்சி அமைப்பு உச்சநிலை அடைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் உள்ளாட்சி அமைப்புக்கான ஒரு ஆவணக்குறிப்பு மௌரிய பேரரசு காலத்தில் அந்த ஆவணங்கள் கிடைச்சிருக்கு. யாருடைய பேரரசு? மௌரிய பேரரசு காலத்தில் உள்ளாட்சி அமைப்புகளுக்கான ஆவண குறிப்புகள் கிடைச்சிருக்கு. மேபி இது கூட கொஷினாக கேட்கலாம்ல, அந்த பண்டைய காலத்தில் யாருடைய ஆட்சியில் கூட நமக்கு உள்ளாட்சி அமைப்புகளுக்கான ஆதாரங்கள் கிடைச்சதுன்னு நம்ம பார்த்தோன்னா மௌரிய பேரரசு. அந்த உச்சநிலை அடைஞ்சதுன்னு நம்ம பார்த்தோன்னா அந்த பிற்கால சோழர்கள், அந்த தஞ்சை சோழர்கள் அவங்க அந்த காலத்தில். ஸோ இந்த மாதிரியான விஷயம்தான் பண்டைய காலத்தில் இருந்திருக்கு. அண்ட் அடுத்து நம்ம பார்த்தோன்னா இடைக்காலத்தில் சில ரீசன்ஸ்க்காக இந்த உள்ளாட்சி அமைப்பு வெளியேறி இருக்கு. அதுக்கப்புறமா இப்போ தற்காலத்தில் பிரிட்டிஷ் பீரியடில் தான் ரிப்பன் பிரபு அப்படின்ற ஒருத்தரால் உள்ளாட்சி அமைப்பு மீண்டும் இந்தியாவில் கொண்டு வரப்பட்டிருக்கு. அதுவும் எப்போ சொல்லியிருக்காங்க? 1882ஆம் ஆண்டு ஒரு தீர்மானத்தின்படி இந்த நம்ம இந்தியாவில் அந்த 19ஆம் நூற்றாண்டு கால இறுதியில் என்ன பண்ணியிருக்காங்க, ரிப்பன் பிரபு திரும்பவும் உள்ளாட்சி அமைப்பை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அப்போ அதனால் நம்ம என்ன சொல்கிறோம், ரிப்பன் பிரபுவை உள்ளாட்சி அமைப்புகளின் தந்தை அப்படின்னே நம்ம சொல்கிறோம். இது ப்ரீவியஸ் இயர் கொஷினுங்க. இந்த இடம் இருக்குல்ல, உள்ளாட்சி அமைப்புகளின் தந்தை யாருன்னு கேட்டால் ரிப்பன் பிரபு. இவர் தான் மீண்டும் இந்தியாவில் உள்ளாட்சி அமைப்பை அப்போ கொண்டு வந்தார் அந்த 1882. இந்த டேட்டும் நமக்கு ரொம்ப முக்கியம். இந்த டைம் பீரியட் இங்கேயுமே இருக்குது பாருங்கள், பாக்ஸ் கண்டக்டில் சொல்லியிருப்பாங்க. ரிப்பன் பிரபு 1882ஆம் ஆண்டு உள்ளாட்சி அமைப்புகளை அறிமுகம் செய்வதன் மூலம் இந்தியர்களுக்கு சுதந்திர சுவையை அறிமுகப்படுத்தியவர் ரிப்பன் பிரபு ஆவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவுக்கு உள்ளாட்சி அமைப்பு கொண்டு வந்தது மூலியமா. ஸோ இது இதில் இருக்க நம்ம எக்ஸ்ட்ரா டேட்டாவாக பார்க்கணும். மற்றது எல்லாமே நமக்கு ஜென்ரலாக தான் இருக்கும். அதுக்கப்புறமா காங்கிரஸ் மாநாடு இப்போ நிறைய அரசமைப்பு சட்டம் போட்டிருப்பாங்க. இப்போ 1935 இந்திய அரசு சட்டம் வந்திருக்கு. அதன் அடிப்படையில் நிறைய மாகாணங்கள் இருக்கும், 11 ப்ராவின்ஷியல் அசம்பிளி இருக்குன்னு நம்ம பார்த்துப்போமா. அதில் என்ன பண்ணியிருக்காங்க, அதுலேயுமே தன்னாட்சி முறை வேணும் அப்படின்லாம் இந்த உள்ளாட்சி அமைப்பு வந்ததுக்கப்புறம் ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க காங்கிரஸ் அமைப்பு மூலியமாக. இதெல்லாம் ஜென்ரலாக இருக்கும், இதை விட்டுருங்க. அடுத்து நம்ம பார்த்தபடி ரிப்பன் பிரபு இவங்க தான் உள்ளாட்சி அமைப்பை கொண்டு நடைமுறைப்படுத்தியிருக்காங்க. நிறைய தடைகள் இருந்திருக்கு. அதுக்கப்புறமா நிறைய தீர்மானம் மூலியமாக உள்ளாட்சி அமைப்பை ஏற்படுத்தியிருக்காங்க. அதனால இவங்களை உள்ளாட்சி அமைப்பு தந்தைன்னு சொல்கிறோம். இவர் தான் இந்த பர்சன். ஸோ அடுத்து நம்ம பார்த்தோன்னா இங்கே
இந்த இடம் இருக்குல்ல, இதெல்லாம் வந்துட்டு ஜென்ரலாக இப்போது ஏன்ஷியன் மிடிவல் அந்த பீரியடில் பார்த்தோம். அதுக்கப்புறம் இது வரைக்குமே நம்ம வந்து இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி வரைக்கும் தான் பார்த்தோம். இப்போ இண்டிபெண்டன்ஸ் ஆனதுக்கப்புறம் இந்தியாவில் எப்படி லோக்கல் கவர்மெண்ட் உள்ளாட்சி அமைப்பு வந்து ஏற்படுத்தியிருக்காங்க, அதனுடைய தாக்கங்கள் என்ன, எப்படி கொண்டு வந்தாங்கன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்த்தோன்னா இந்தியாவோட விடுதலைக்கு அப்புறம் இருக்க உள்ளாட்சி பார்த்தோன்னா 1957 இந்த ஆண்டுக்கு அப்புறம் அந்த 1986 இந்த டைம் பீரியடில் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு 2-3 ஆக்ட்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அது மூலியமாக பஞ்சாயத்து ராஜ் சட்டம் வந்து அடிப்படையாக இருந்திருக்கு. ஓகே, பஞ்சாயத்து ராஜ் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு எண்ணம் தோன்றதுக்கு ஒரு அடிப்படையான சில திட்டங்கள் வந்து கொண்டு வந்திருக்காங்க. என்ன திட்டம்னு நம்ம பார்த்தோன்னா சமூக அபிவிருத்தி திட்டம், அதுக்கப்புறம் தேசிய நீட்டிப்பு சேவை 1953. இந்த 2 திட்டமுமே வந்து பஞ்சாயத்து ராஜ் வந்து உருவாகிறதுக்கான ஒரு சட்டத்திற்கு ஒரு அடிப்படையான திட்டமாக இருந்திருக்கு. அப்போ இந்த 2 திட்டமும் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். எப்போ கொண்டு வந்திருக்காங்க, சமூக அபிவிருத்தி திட்டம் 1952, அடுத்து தேசிய நீட்டிப்பு சேவை 1953. தொடர்ச்சியாக வருது பாருங்க, 52 53. இது 2ம் வந்து கொண்டு வந்ததுக்கு அப்புறம் இந்த திட்டம் மூலியமா என்ன உங்களுக்கு யோசனை வந்திருக்கு, 1957 பஞ்சாயத்து ராஜ் சட்டத்திற்கு அப்போ ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு அடிப்படையா இந்த பஞ்சாயத்து ராஜுக்கு அடிப்படையா இந்த 2 திட்டமும் திகழ்ந்திருக்கு. மேபி இது கூட கொஸ்டினாக கேட்கலாம்ல, அதனால நம்ம பார்த்துக்கணும். ஸோ அதுக்கப்புறமா இந்த மாதிரியே நிறைய போகும், நிறைய கமிட்டிஸ்லாம் பண்ணியிருப்பாங்க. இப்போ நம்ம பார்ப்போம், அடுத்து பல்வந்த் ராய் மேத்தாய் குழு, இந்த மாதிரி நிறைய குழு இருக்கும், அசோக் மேத்தா அப்படின்லாம். ஸோ இவங்க எல்லாருமே பஞ்சாயத்து ராஜ் வந்து வேணும் அப்படின்னு சொல்லி நிறைய ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த காலங்காலமாக நடந்துகிட்ருக்கோம். அதுக்கப்புறமா 73 74வது சட்டத்திருத்தம், இந்த சட்டத்திருத்தம் மூலியமாக தான் பஞ்சாயத்து ராஜை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. 73 பஞ்சாயத்து ராஜும் 74 முனிசிபாலிட்டியும் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அப்போ அதை கொண்டு வந்தாங்கல்ல, அந்த கொண்டு வந்த சட்டத்தின் அடிப்படையில் நிறைய சிறப்பம்சங்கள் சொல்லியிருக்காங்க. அதையுமே இங்கே கொடுத்துருக்காங்க ரெக்கமெண்டேஷனில். பாருங்கள் என்னென்ன சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு இந்த ரெக்கமெண்டேஷன்லாம் ஏன் இப்போ நம்ம வாசிக்கிறோம் லைன் பை லைனானா, மேபி கொடுப்பாங்க 4-5 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இதில் 73 74வது சட்டத்திருத்தத்தில் சொல்லியிருக்க கரெக்டான ஸ்டேட்மெண்ட் என்ன, இல்லைனா தவறான ஸ்டேட்மெண்ட் என்ன, அதை கண்டுபிடிங்கன்னு கூட கேட்கலாம் இல்லையா. ஸோ அதனால் நம்ம இதை கண்டிப்பாக வந்து பார்த்து வச்சுக்கணும். ஸோ என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு ஒவ்வொன்றா ரீட் அவுட் பண்ணலாம். ஸோ இந்த லெசன் பொறுத்த வரைக்கும் எடுத்துகிட்டா வளவலன்னு எல்லாமே படிச்சிடக்கூடாது. ஸ்டார்டிங்கில் யார் அந்த காலத்தில் எந்த அரசில் அது மேலோங்கி இருந்தது, நடுவில் இடைக்காலத்தில் இல்லை, திரும்ப ரிப்பன் பிரபு கொண்டு வந்தனால அவர் தந்தைன்னு அழைக்கிறோம், அவ்வளோதான். அடுத்து இங்கே வந்துட்டு ஒரு 2 சட்டம் மூலியமாக பஞ்சாயத்து ராஜ் வந்திருக்கு. அண்ட் அந்த சட்டம் வந்து அடிப்படையாக இருந்திருக்குது பஞ்சாயத்து ராஜுக்கு. அதுக்கப்புறம் 73வது சட்டத்திருத்தம் மூலியமாக பஞ்சாயத்து ராஜ் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த சட்டத்திருத்தத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு ஸ்டேட்மெண்ட் பார்க்க போகிறோம். இப்போதைக்கு இதுதான். இதுக்கு அப்புறமா வந்துட்டு இன்டெப்தா அந்த என்ன பஞ்சாயத்து ராஜ்னா என்ன, முனிசிபாலிட்டினா என்ன, அதாவது நகராட்சினா என்ன, இங்கே ஊராட்சியில் என்னென்ன வருது அப்படின்றத பற்றி பார்த்துக்கலாம். ஸோ இப்படி தான் படிக்கணும் இந்த லெசன்ஸ்லாம், ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் பாருங்கள், ஊராட்சி மற்றும் நகராட்சிகள் உள்ளாட்சி அமைப்பு நிறுவனங்களாக செயல்படும். அப்போ ஊராட்சியும் இது வந்து வில்லேஜா, ஊராட்சின்னு இருக்கக்குள்ள எங்கே வரும், ரூரலில் வரும். நகராட்சின்னுக்குள்ள நம்ம அர்பனில் வரும், சிட்டி சைடு வருது. அப்போ ஊராட்சி மற்றும் நகராட்சிகள் உள்ளாட்சி அமைப்பு நிறுவனங்களாக செயல்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து குடியரசு அமைப்பின் அடிப்படை அலகுகள்னு கொடுத்து என்னென்ன சொல்லியிருக்காங்க, வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டுள்ள உரிய வயதுடையோரை கொண்ட கிராம சபைகள், கிராமங்கள் மற்றும் பகுதி குழுக்கள் நகராட்சிகள் ஆகின. அப்போது எல்லாமே சர்டிஃபைடு, அதாவது அந்த மக்கள் வாழக்கூடிய மக்கள் நம்ம பார்த்தோம்ல, இந்த 10 lakh பீப்புள், அப்புறம் 1 lakh பீப்புள், 10K பீப்புளெலாம் வந்துட்டு இந்த ரெஸ்ட்ரிக்ஷனில் இவ்வளோ மக்கள் தொகை இருந்தால் அவங்க நகராட்சிக்கு வந்து தகுதியுடையவர்களாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த சைடு பார்த்தோன்னா வில்லேஜ் சைடுக்கும் சில குறிப்பிட்ட வகைகள் இருப்பாங்க. மக்கள் வந்து அவங்க சிட்டிசனாக இருக்காங்க, இந்திய சிட்டிசனாக இருக்காங்க, அந்த எலிஜிபிள் கேட்டகரியில் அந்த கிராமம் இருக்குன்னா அது ஊராட்சின்னு அறிவிப்போம். அதே மாதிரி நகராட்சிக்கு இந்த மாதிரி மக்கள் தொகை வருவாய் இருக்குன்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம், நகராட்சின்னு அறிவிப்போம். இதை தான் வந்து அடிப்படையான ஒரு தகுதிகளாக சொல்லியிருக்காங்க. எதெல்லாம் நம்ம பஞ்சாயத்து ராஜ் எங்கே அறிமுகப்படுத்த முடியும்னு. இதே கிராமங்களுக்கு இடையே என்னென்ன இருக்கும், வட்டாரம் பிரிக்கிறாங்க, வட்டம், மண்டலம், இந்த மாதிரிலாம் பிரிக்கிறாங்க. மாவட்ட அளவில் ஊராட்சிகள் வந்து 3 அடுக்கு முறையில் செயல்படுது. ஸோ நம்ம பார்த்துருப்போம்,
ஊராட்சி, ஊராட்சி ஒன்றியம் இந்த மாதிரிலாம். ஸோ பார்க்கலாம் வரும்னுமே, மாவட்ட ஊராட்சின்னு அடுத்து வரும். இதே மாதிரி இப்போ நம்ம இந்தியாவில் நம்ம வந்து என்ன மாதிரி ஃபார்ம் பண்ணியிருக்கோம், 3 அடுக்குமுறை பஞ்சாயத்து ராஜ் தான் யூஸ் பண்ணுறோம். இதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து 2 மில்லியனுக்கும் குறைவான மக்கள் தொகையை உடைய சிறு மாநிலங்களில் பஞ்சாயத்துக்கள் 2 அடுக்கு முறையில் இயங்குகிறது. அப்போ இந்த இடம் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். பொதுவாகவே எல்லா இடத்துலையும் 3 அடுக்கு முறை இருக்குன்னு நம்ம பார்த்தோமா, ஆனால் எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்னால, எந்த ஒரு எலிஜிபிலிட்டி இல்லாதனால 2 அடுக்கு முறையை சொல்கிறாங்க. 2 மில்லியனுக்கு குறைவாக இருக்க மக்கள் தொகை கொண்ட அந்த சிறு மாநிலங்கள் இருக்குல்ல, அந்த மாநிலங்களில் தான் பஞ்சாயத்துகள் வந்து 2 அடுக்கு முறையாக இருக்குது. இதுவுமே நமக்கு ரொம்ப முக்கியம் கொஷின் ஏரியா. அதனால் நல்லா மெமரியே பண்ணி வச்சுக்கோங்க அந்த ஸ்டேட்மெண்ட்டை. மேபி இங்கே கேட்கலாம்ல, இதை மாற்றிடலாம், 3 மில்லியன் இல்லை 1 மில்லியன் 10 மில்லியன் அப்படி கொடுத்துட்டாங்கன்னா நம்ம கரெக்டாக கெஸ் பண்ணி அடிக்கணும். அடுத்து நேரடி தேர்தலின் மூலம் அனைத்து அளவிலும் இடங்கள் நிரப்பப்படுகின்றனன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சில இடத்துல நேரடி தேர்தல் எந்தெந்த ஒரு சில விஷயம், மேயர்லலாம் நம்ம என்ன பண்ணுவோம், மேயரெல்லாம் நம்ம எலெக்ட் பண்ணுவோம். ஆனால் நம்ம கவுன்சிலர்ஸ்லாம் சேர்ந்து அந்த ஊராட்சி ஒன்றியத்துக்கான தலைவர் வந்து தேர்ந்தெடுப்பாங்க. இந்த மாதிரி 2 கேட்டகரிலாம் இருக்குல்ல இந்த மாதிரி விஷயம். ஆனால் மோரோவர் நிறைய இடத்துல அங்கே என்ன பண்ணுறோம், நம்ம தேர்தல் நடத்தி தான் உள்ளாட்சி அமைப்புக்கும் தேர்தல் நடக்கும். உங்களுக்கு தெரியும்ல, அந்த தேர்தல் மூலியமாக தான் நம்ம என்ன பண்ணுறோம், எலெக்ட் பண்ணி அங்கே இருக்கிற இடங்களை வந்து நிரப்புகிறோம். யாரெல்லாம் வந்து தலைவர் ஆகுறாங்க, கவுன்சிலர் ஆகுறாங்க எல்லாமே. ஸோ அடுத்து நம்ம பார்த்தோம்னா, அனைத்து நிலைகளிலும் பஞ்சாயத்து தலைவருக்கான இடங்களில் பட்டியல் இனத்தவர் மற்றும் பழங்குடியினர் ஆகியோருக்கு மக்கள் தொகை விகிதாச்சார அடிப்படையில் இடஒதுக்கீடு அளிக்கப்படும். ஸோ அப்போ இடஒதுக்கீடு பஞ்சாயத்து ராஜ்லேயுமே இருக்குது. அதுவும் யாருக்கு, பஞ்சாயத்தோட தலைவர்களுக்கான இடங்கள்ல பட்டியல் இனத்தவருக்கு இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க மக்கள் தொகை அடிப்படையில். ஓகேங்களா, மக்கள் தொகை அடிப்படையில் பட்டியல் இனத்தவர்களுக்கும் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணி தலைவராகுவதற்காக இடஒதுக்கீடு இருக்குது. இதுலேயும் இடஒதுக்கீடு இருக்குது. அடுத்து நம்ம பார்த்தோம்னா பெண்களுக்குமே இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க. பெண்களுக்கு என்ன இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க, 1/3 இடஒதுக்கீடு வந்து பெண்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதே அடுத்து நம்ம பார்த்தோம்னா பட்டியல் இனத்தவர் மற்றும் பழங்குடியினருக்கான ஒதுக்கீட்டில் பெண்களுக்கு 1/3 இடஒதுக்கீடு அளிக்கப்பட்டுள்ளது. அப்போ பொதுவாகவே ஜென்ரலாகவும் 1/3 இருக்குது பெண்களுக்கு. இன்னும் நம்ம பேக்வேர்ட் கம்யூனிட்டிஸ் இருக்காங்கன்னா அவங்களுக்கு 1/3 பெண்களுக்கு இடஒதுக்கீடு இருக்குது. ஸோ பெண்களுக்கு மட்டும்தான் இடஒதுக்கீடு 1/3 சொல்லியிருக்காங்க. அங்கே மேலே தலைவர்களுக்கான பட்டியல் இனத்தவருக்கு இடஒதுக்கீடு இருக்குன்னு மட்டும்தான் இங்கே டேட்டா இருக்குது. அடுத்து நம்ம பார்த்தோம்னா இவங்களுக்கான அடுத்து பதவிக்காலம் 5 ஆண்டு. நம்ம இதை பார்த்தோம்ல, 5 ஆண்டு வந்து பதவிக்காலம் இருக்குது. அண்டு ஒரு வேளை கட்சி வந்து அந்த அமைப்பு உள்ளாட்சி அமைப்பு வந்து கலைச்சிட்டாங்க அப்படின்னா அடுத்த 6 மாதங்களுக்குள்ள ஒரு தேர்தல் நடத்திடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே எதில் கொடுத்துருக்காங்க, 73rd and 74th கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட்டில் 1992 அந்த டைம் பீரியடில் கொண்டு வந்திருக்க பஞ்சாயத்து ராஜுக்கான சிறப்பம்சங்கள். இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே மெமரி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ ஜென்ரலாக இந்த கமிட்டிஸ் பற்றி பார்க்கலாம். இது ரொம்ப முக்கியம், இந்த ஆர்டர் ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு யார் வராங்க, பல்வந்த் ராய் மேத்தா குழு, இவங்க தான் வராங்க. 1957 பல்வந்த் ராய் மேத்தா குழு வருது. அடுத்து ரொம்ப கேப்புக்கு அப்புறமா தான் 67 to 78, 67 ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே தான் அசோக் மேத்தா குழு வராங்க. இங்கே பல்வந்த் ராய் மேத்தா, இங்கே அசோக் மேத்தா AM வராங்க. அடுத்து நம்ம பார்த்தோன்னா 85 GVK ராவ் குழு, GVK இந்த கமிட்டி வந்து 1985 வராங்க. அடுத்து 86 தான் LM சிங்வி குழு. அப்போது 85, 86 தொடர்ச்சியாக வருது. லாஸ்ட்டாக வரவங்க தான் GVK LM வருது. ஆனால் ஃபஸ்ட்டு வந்து பல்வந்த் ராய் 1957, அடுத்து அசோக் மேத்தா 67. நம்ம ABCD போடுறோமா, ஆனால் இங்கே வந்து திருப்பி போட்டுருவோம். ஃபஸ்ட்டு B தான் வரும், பல்வந்த் ராய் B. அடுத்து தான் அசோக் மேத்தா A வரும். இப்போ இவங்க 2 பேரும் முடிஞ்சிருச்சா. ஆனால் இந்த பக்கம் பாருங்கள், இதில் யார் ஃபஸ்ட்டு வரா, GVK ராவ் குழுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து LM வருது. அப்போ G தான் ஃபஸ்ட்டு வரும் ABCDயில். அடுத்து தான் L வருது. இதுக்கு மட்டும் ஆர்டராக வரும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்டு உங்களால் இந்த இயர்ஸ் மெமரி பண்ண முடிஞ்சால் நம்ம என்ன பண்ணியிருக்கலாம், இதை வச்சே நம்ம அந்த ஆர்டர் போட்டுடலாம். ஸோ ஒவ்வொரு முறையும் இதில் கொஷின் கேட்டிருக்கிறது எப்படி தெரியுமா,
கொஷின் கொடுத்துட்டு அதை வந்து ஃபிக்ஸ் பண்ண சொல்லுவாங்க. இந்த இயர்ஸ் இருக்கா, இந்த இயரில் எந்த அமைப்பு நடந்தது, எந்த குழு வந்ததுன்னு கேட்பாங்க. இல்லைன்னா 4 குழுவையும் கொடுத்துட்டு இதை ஆர்டராக அடுக்குங்கன்னு சொல்லி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருவாங்க. அண்ட் இந்த ரெக்கமெண்டேஷனும் சில இடத்துல வந்திருக்கும். யார் வந்து 2 அடுக்கு முறை கொண்டு வரலாம், யார் சஜஸ்ட் பண்ணாங்க, யார் 3 அடுக்கு முறை சஜஸ்ட் பண்ணாங்கன்னு இருக்கும். ஸோ இப்போ யார் யார் என்னென்ன சஜஸ்ட் பண்ணாங்கன்னு பார்க்கலாமா? ஒன் செகண்ட். ஃபர்ஸ்ட்டு பல்வந்த் ராய் மேத்தா குழு 1957 இவங்க தான் ஃபர்ஸ்ட்டு பஞ்சாயத்து ராஜுக்காக ஒரு கமிட்டி அமைச்சிருக்காங்க. இவங்க என்ன ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க? 3 அடுக்கு பஞ்சாயத்து அமைப்பு, கிராம அளவில் கிராம ஊராட்சிகள் நேரடி தேர்தல், வட்டார அளவில் பஞ்சாயத்து சமிதி, மாவட்ட அளவில் ஜில்லா பரிஷத், அதாவது மறைமுக தேர்தல். அப்போ இவங்க யார் 3 அடுக்கு பஞ்சாயத்து அமைப்பு வேணும்னு சொன்னது? ஃபர்ஸ்ட்டு வந்து பல்வந்த் ராய் மேத்தா குழுவே அப்படி தான் சொல்லியிருக்காங்க. 1957 3 அடுக்கு பஞ்சாயத்து. அது என்னென்ன? கிராம அளவில் கிராம ஊராட்சிகள் ஃபர்ஸ்ட் இருக்கணும், அது வந்து நேரடி தேர்தலில் இருக்கணும். ரெண்டாவது என்ன சொல்லியிருக்காங்க? வட்டார அளவில் பஞ்சாயத்து சமிதி அப்படின்னு ஒன்று இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மூணாவது தான் மாவட்ட அளவில் ஜில்லா பரிஷத் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து மறைமுக தேர்தலாக இருக்கணும். அப்போ இந்த 3 விஷயத்தையும் ரெக்கமெண்ட் பண்ணது தான் பல்வந்த் ராய் மேத்தா குழு. ஸோ அடுத்து அசோக் மேத்தா என்ன சொல்லியிருக்காங்க? இவங்க 2 அடுக்கு முறை தான் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அசோக் மேத்தா 2 அடுக்கு முறை தான் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. 1977 78 வரைக்கும் இந்த கமிட்டி ஒர்க் பண்ணியிருக்காங்க. 2 அடுக்கு முறை. அண்ட் இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அரசியல் கட்சிகள் அனைத்து நிலை தேர்தல்களிலும் பங்கு பெற வேண்டும்னு இன்னொரு ரெக்கமெண்டேஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஜென்ரல். பட் இதில் இவங்க வந்து பஞ்சாயத்து ராஜுக்காக 2 அடுக்கு முறை தான் அசோக் மேத்தா ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்த்தோம்னா தேர்டு ஒன் ஜேவிகே ராவ் குழு 1985. இவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் ஜஸ்ட் ஜென்ரலாக நீங்கள் பஞ்சாயத்து ராஜ் வேணும்னு சொல்கிறீங்க, ஃபார்ம் பண்ணணும்னு சொல்கிறீங்க, அதெல்லாம் கரெக்டு தான். ஆனால் அரசியலமைப்பில் இருந்தால் தானே அதுக்கான ஒரு தாக்கம் இருக்கும். அரசியலமைப்பிலே இருக்குது, அதை நம்ம கொண்டு வராமல் இருக்குமே அப்படின்னு சொல்லி அதுக்கான ஒரு வேரூன்றி ஒரு ஸ்ட்ராங் கிடைக்கும். சும்மா பேசிகிட்டு இருந்தால் வேலைக்கு ஆகுமான்ட்டு இவர் தான் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. திட்டக்குழுவால் நியமிக்கப்படுதல், அதாவது பஞ்சாயத்து ராஜ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணி இவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, இந்த இன்னுமே வந்துட்டு இந்த பஞ்சாயத்து ராஜ் கான்ஸ்டிடியூஷனில் ஆட் பண்ணாமல் இருந்தால் அதை நம்ம எப்படி கன்சிடர் பண்ணுவோம்? வேறற்ற புற்கள் போன்றது, கிராஸ் வித்தவுட் ரூட்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கிராஸ் வித்தவுட் ரூட்ஸ்னால் டக்குன்னு இப்படி பிடுங்கி எரிஞ்சாலே புல் என்ன தூக்கி போட்டுருவோம்ல. ஆலமரத்தை நம்மளால் அப்படி என்ன அது அவ்வளோ ஈஸியாக பிடுங்கிலாம் தூக்கி போட முடியாது. அந்தளவுக்கு அதனுடைய வேர் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்போ வேர் ஸ்ட்ராங்காக இருக்கணுன்றது இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கான்ஸ்டிடியூஷனில் பஞ்சாயத்து ராஜ் அப்படின்ற ஒரு அமைப்பை வந்து கான்ஸ்டிடியூஷனில் ஸ்ட்ராங் பண்ணாதான் நம்மளாலேயே அதை வளர்க்க முடியும். இப்போ புரியுதில்ல இதுக்கான மீனிங் என்னென்னு? ஸோ இவர் இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காங்க. இது ப்ரீவியஸ் இயர் கொஷின். எந்த கமிட்டி அந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காங்கன்னு கேட்பாங்க. ஜிவிகே ராவ் கமிட்டியில் தான் வந்திருக்கு 1985. அடுத்து ஃபைனலைஸ் பண்ணோன்னா எல்எம் சிங்வி குழு 1986. இவங்க மூலியமாக என்ன பண்ணியிருக்காங்க, 73rd மற்றும் 73வது மற்றும் 74வது அரசமைப்பு சட்ட திருத்தம் மூலியமாக 1992 கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இந்த கமிட்டி பொறுத்த வரைக்கும் இவங்க எல்லாருமே இந்த பஞ்சாயத்து ராஜுக்காக ஒர்க் பண்ண கமிட்டிஸ். ஸோ இது எதை படிக்கணும் எதை பார்க்கணும் மட்டும் நான் சொல்லிட்டேன். அதன்படி நீங்கள் படித்தா மட்டும் போதும். அடுத்து நம்ம பார்த்தோன்னா தமிழ்நாட்டில் ஸ்பெசிஃபிக்காக 1994 பஞ்சாயத்து ராஜுக்காக என்ன சொல்லியிருக்காங்க ரெக்கமெண்டேஷன் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இதில் கொஞ்சம் நம்ம எக்ஸ்ட்ரா டேட்டா நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இப்போது ஜென்ரலாக 73rd 74th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் மூலியமாக பஞ்சாயத்து ராஜை 1992 அந்த டைம் பீரியடில் கொண்டு வந்திருக்காங்க. பட் நம்ம அதுக்கு முன்னாடியே நம்ம என்ன பார்த்துருப்போம், இப்போ பொதுவாக இதனுடைய ஸ்ட்ரக்சர்னு பார்த்தா 3 அடுக்கு முறை. தமிழ்நாட்டில் 3 அடுக்கு முறை தான் இப்போ நடைமுறையில் இருக்குது. கிராம ஊராட்சி, பஞ்சாயத்து ஒன்றியம், மாவட்ட ஊராட்சி, அதாவது வில்லேஜ் பஞ்சாயத்து, கிராம ஊராட்சி அண்ட் பஞ்சாயத்து ஒன்றியம், பஞ்சாயத்து யூனியன். அடுத்து நம்ம பார்த்தோன்னா மாவட்ட ஊராட்சி, டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்து, இந்த 3 அடுக்கு இருக்குது. இப்போ இதனுடைய டைம் லைன்னு நம்ம பார்த்தோன்னா நீங்கள் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஃபர்ஸ்ட் அக்டோபர் 2 1959, அதாவது காந்தியோட பர்த்டே அன்னைக்கு இந்தியாவில் முதல்ல பஞ்சாயத்து ராஜ் அமைப்பு வந்து ராஜஸ்தானில் நாகூர் அப்படின்ற ஒரு டிஸ்ட்ரிக்டில் என்ன பண்ணியிருப்பாங்க, ஜவஹர்லால் நேரு வந்து தொடங்கி வச்சுருப்பாங்க.
இது வந்து ஃபர்ஸ்ட் பஞ்சாயத்து ராஜ் அறிமுகம் ஆனது. அதுக்கப்புறமா 1958 தமிழ்நாடு பஞ்சாயத்துகள் சட்டம் அப்படின்னு ஒன்று ஏற்றிருப்பாங்க. அதன்படி கிராம ஊராட்சிகள் வந்து உருவாக்கியிருப்பாங்க. அதுக்கப்புறம் மாவட்ட லெவலில் மாவட்ட வளர்ச்சி கழகங்கள்னு 2 அமைப்பு வந்து இதன் அடிப்படையில் இந்த 1958 தமிழ்நாடு பஞ்சாயத்து ராஜ் அடிப்படையில் கொண்டு போயிட்டு இருந்திருக்காங்க. இது வந்து இதுக்கு பின்னாடி இருக்கிறது. அதுக்கப்புறமா தான் நம்ம என்ன பண்ணியிருப்போம், ஏப்ரல் 24 1992 அந்த டைம் பீரியடில், அதாவது அந்த டைம் பீரியடில் 73rd கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலியமாக என்ன பண்ணியிருப்போம், பஞ்சாயத்து ராஜ் அப்படின்னு ஒன்று உருவாக்கியிருப்போம். அதனால தான் ஏப்ரல் 24 நம்ம என்னன்னு செலிப்ரேட் பண்ணுறோம், நேஷனல் பஞ்சாயத்து ராஜ் டே நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். 6th ஸ்டாண்டர்டில் பார்த்துருப்போம். இதெல்லாம் ஓகே, இதெல்லாம் இதுக்கான பேக்ரவுண்ட். இப்போது தமிழ்நாட்டில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு பெரிய கொஞ்சம் நீண்ட காலத்துக்கு அப்புறம் இப்போ 1992 சொல்லிட்டேன், 1994 தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், பஞ்சாயத்து ராஜ் கொண்டு வந்திருக்கோம். அந்த அடிப்படையில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 1996 தான் என்ன பண்ணியிருக்கோம், தமிழ்நாட்டிலேயே நடைமுறை கொண்டு வந்திருக்கோம். அதற்கு முன்னாடி நம்ம பார்த்தது என்ன, பேசிக்கில் 1958 தமிழ்நாட்டு பஞ்சாயத்தில் சட்டம் வந்து உருவாக்கி அது கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளாட்சி அமைப்புகள் ரன் ஆகிட்டு இருந்திருக்கு. அதுக்கப்புறம் ஒரு டெஃபினேட் ஸ்ட்ரக்சரோட அந்த 3 அடுக்கு முறை வந்து 1996 தான் தமிழ்நாட்டிலே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு கிளியராக இருக்குல்ல. அந்த டைமில் இருந்திருக்காங்கல்ல, இந்த வட்டார இணைப்புலாம் நடந்திருக்குல்ல, 1958 கிராம ஊராட்சி தலைவர்களும் இருந்திருப்பாங்க. அப்போ உருவாக்குனதுக்காக அவங்களுக்கும் இப்போ இதனால் உருவாக்கப்பட்ட அந்த 1996 அப்புறம் பஞ்சாயத்து ராஜுக்கும் ஓகே ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க, சீக்கிரமாக பில்ட் பண்ணியிருக்காங்க பஞ்சாயத்து ராஜ். இதெல்லாம் வந்து நம்ம தமிழ்நாட்டோட ஸ்ட்ரக்சர். ஸோ இப்படிலாம் கொண்டு போயிட்டுருக்காங்க. அண்டு இந்த பஞ்சாயத்து ராஜுக்காக தேவையான நிதிநிலையை வந்து ஆய்வு செய்யறதுக்கு நிதி ஆயோக் மூலியமாக 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து ஒவ்வொரு மாநிலத்திலையும் மாநில நிதி ஆணையம் வந்து உருவாக்கியிருக்காங்க. இது ரிலேட்டடாக வந்து செக் பண்ணுறதுக்காக ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன் வந்து உருவாக்கியிருக்காங்க. இதை பற்றி சொல்கிற ஆர்டிக்கலுமே நமக்கு 243 நினைக்கிறேன், 243 இதன் அடிப்படையில் இருக்கும். கரெக்டாக இதுக்குள்ளே போகலாம் இங்கே என்ன இருக்குன்னு. ஸோ தமிழ்நாடுன்னு பார்க்கறனால நான் உங்களுக்கு இந்த எல்லா டீட்டெயில்ஸும் இங்கேயே கொண்டு வந்துட்டேன். இதெல்லாம் ஜஸ்ட்டு காதில் கேட்டுக்கோங்க. இது தெரிஞ்சுட்டு அடுத்து நம்ம டைரெக்டாக படிச்சோன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா ஒரு சில இடத்துலலாம் சொல்லியிருப்பாங்க அப்போவுமே பஞ்சாயத்து ராஜ் இருந்தது, அதுக்கப்புறம் வந்தது, தமிழ்நாட்டில் லேட்டாக கொண்டு வந்தாங்க அப்படின்லாம். ஸோ 1994 தமிழ்நாடு பஞ்சாயத்து ராஜ் சட்டத்தின் சிறப்பம்சங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நம்ம பார்த்தோன்னா ஜென்ரலாக அங்கே பார்த்ததே தான் இருக்கும். 3 அடுக்கு அமைப்பு, அடுத்து கிராம சபை, அப்புறம் தேர்தல் ஆணையத்தினை நிறுவுதல், அடுத்து நிதி ஆணையத்தினை நிறுவுதல், மக்கள் தொகைக்கு ஏற்ற விதத்தில் பட்டியல் இனத்தவர் மற்றும் பழங்குடியினர் ஆகியோருக்கு இடஒதுக்கீடு, பெண்களுக்கு 3ல் 1 பங்கு இடஒதுக்கீடு, மாவட்ட திட்டக்குழுவினை அமைத்தல். இந்த எல்லா ரெக்கமெண்டேஷனையும் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் தமிழ்நாட்டில் ஸ்பெசிஃபிக்காக இருக்கக்கூடிய பஞ்சாயத்து ராஜ் சட்டங்களுக்கான சிறப்பம்சங்கள். ஸோ அடுத்து இங்கே பாருங்கள், இது வந்து டைரெக்டாக இப்போ அடுத்து கிராம ஊராட்சினா என்ன, டைரெக்டாக இப்போ தான் பஞ்சாயத்து ராஜ்னா எப்படி இருக்குது அப்படின்றதையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பார்க்கலாமா. ஸோ இப்போ கிராமத்தில் செயல்படுற ஒரு அமைப்பை தான் கிராம ஊராட்சின்னு சொல்கிறோம். இப்போ வில்லேஜ் பஞ்சாயத்து, இப்போது கிராம ஊராட்சி இருக்குது. இப்போ இதுக்கு யார் யார் இருக்கா, தலைவர் இருக்காங்க, 1 செகண்ட், தலைவர் இருக்காங்க, பகுதி உறுப்பினர்கள் இருக்காங்க. அந்த உறுப்பினர்கள் வந்து மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. தலைவர் இருக்காங்க, ஆனால் மற்ற உறுப்பினர்களை தான் மக்கள் வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. இந்த தலைவரை வந்து சில இடத்துல நியமனம் செய்வாங்க. அப்புறம் இந்த பகுதி உறுப்பினர்கள்லாம் சேர்ந்து ஒருத்தரை வந்து தலைவராக நியமனம் செய்வாங்க. இதுவுமே இருக்கும். ஒரு சில இடத்துல IAS இருப்பாங்க, மேயர் இருப்பாங்க, அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். அடுத்து நம்ம பார்த்தோன்னா யாரெல்லாம் இருப்பாங்க, 21 ஏஜ் கம்ப்ளீட் ஆனவங்களாம் அதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அது வந்து ஒரு இங்கே கொடுத்துருக்காங்க அதுக்கான குவாலிஃபிகேஷன். 2வது இவங்களுடைய பணிக்காலம் 5 இயர்ஸ் டைம் வரைக்கும் இருக்குது. அடுத்து இங்கே பார்த்தோன்னா கிராம ஊராட்சியோட ஆய்வாளர் யார், மாவட்ட ஆட்சித்தலைவர் யார், கிராம ஊராட்சியோட ஆய்வாளர் யார், IAS தான். இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின். இந்த இடம் அப்படியே மெமரி பண்ணிக்கணும், இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின். அடுத்து 500க்கும் மேற்பட்ட மக்கள் தொகையை கொண்டுள்ள ஒவ்வொரு கிராமமும் கிராம ஊராட்சியாக உருமாறியுள்ளது. ஸோ ஆய்வாளர்னால் செக் பண்ணுவாங்க வந்து, ஓகேங்களா, தலைவர் கிடையாது, ஆய்வாளராக இருக்காங்க. அண்ட் 500க்கும் மேற்பட்ட மக்கள் தொகை இருந்தால் அந்த கிராம ஊராட்சியை நம்ம என்ன பண்ணிடலாம், அங்கீகரிச்சிடலாம். ஸோ கிராம ஊராட்சிக்கு தேவையான செயல்பாடுகள் என்ன, ஜென்ரலாக ஒரு பர்சன் ஒரு லிவ் பண்ணணும்,
வாழணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம், தண்ணி வேணும், அங்கே நம்ம வசிக்கணும்னா தெருவிளக்கு வேணும், ரோட் வேணும், நார்மலாக எல்லா வசதிகளும் இருக்கணும், வீடு கட்டுறதுக்கான நிலம், வீட்டு மனைகள் எல்லாமே இருக்கணும், தெருவில் சுத்தமாக இருக்கணும். இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் உள்ளடக்கிறது தான் ஒரு செயல்பாடுகளாக இருக்கும். இது எல்லாமே இருக்குதான்னு ரெக்டிஃபை பண்ணி, அதாவது பார்த்து அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கறது தான் ஒவ்வொரு கிராம ஊராட்சியோட செயல்பாடுகள். இது நீங்கள் ஜென்ரலாக படிச்சுக்கிட்டா போதும், இது ஒவ்வொன்றும் நம்ம வாசிச்சுட்டு இருக்க வேணாம். அடுத்து நம்ம பார்த்தோம்னா விருப்ப பணிகள்னு சிலவற்றை கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த 1994 ரெக்கமெண்டேஷன்லேயும் அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. மரம் நடணும், விளையாட்டு மைதானங்கள் கொடுக்கணும்னு. இதை வந்து வாசித்து வச்சுக்கோங்க. இவங்களுக்கான வருவாய் நம்ம பார்த்தோன்னா இந்த லைன் ரொம்ப முக்கியம். இந்த வருவாய் பொறுத்த வரைக்கும் 3 அடுக்கு அமைப்பு உள்ள ஊரக உள்ளாட்சி அமைப்பு, அந்த 3 அடுக்கு உள்ள ஊராட்சி அமைப்பு இருக்குல்ல, அது என்னென்ன 3 அடுக்குனா இங்கே இருக்கு பாருங்கள். மாவட்ட ஊராட்சி, ஊராட்சி ஒன்றியம், கிராம ஊராட்சி, இதுதான் 3 அடுக்கு உள்ள அந்த ஊராட்சி, வில்லேஜ் பஞ்சாயத்து. அதில் இந்த 3 பேரில் யாருக்கு மட்டும்தான் வரி வசூலிக்கிற அதிகாரம் இருக்குன்னு இங்கே கொடுத்துருக்காங்க. பார்க்கலாமா? அந்த 3 அடுக்கு அமைப்பில் இருக்கிறதுல ஊரக உள்ளாட்சி அமைப்பில் கிராம ஊராட்சிக்கு மட்டுமே வரி விதிக்கும் அதிகாரத்தை பெற்றுள்ளது. அப்போ அந்த 3 அடுக்குல யாருக்கு மட்டும் தான் அதிகாரம் இருக்கு? அந்த வரி விதிக்கிற அதிகாரம் கிராம ஊராட்சிக்கு தான் இருக்கு. இது வந்து ஹைலைட் பண்ணி வச்சுக்கோங்க, மேபி கொஷின் கேட்பாங்க, சென்டென்ஸில் கூட கேட்கலாம் இல்லையா? ஸோ இது போயிட்டு இருக்கக்குள்ள அடுத்து நம்ம இந்த பாக்ஸ் கண்டென்ட் பார்க்கலாம். இருங்க, ஃபர்ஸ்ட் இது முடிச்சிடலாம். அடுத்து என்னென்ன வரிகள் அப்படி விதிக்கலாம்? சொத்து வரி, தொழில் வரி, வீட்டு வரி, குடிநீர் இணைப்புக்கான கட்டணம், நிலவரி, கடைகள் மீது விதிக்கப்படும் வரிகள். ஸோ இது எல்லாமே வந்துட்டு வரிகளில் வருது, டாக்ஸஸில் வருது. ஸோ என்னென்ன டாக்ஸுமே நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. வேணா இது இல்லாதது கூட இப்போ அந்த வாகனங்கள் மீதான விதிக்கப்படும் வரிகள்னு நம்ம பார்த்துருப்போம் 6th ஸ்டாண்டர்டில். அதுக்கு வேற ஒரு ஊராட்சி தான் வருவாங்க, முனிசிபாலிட்டியில் அவங்க வருவாங்க, மாநகராட்சியில். ஸோ அதனால் இந்த வரிகள் மட்டும் நல்லா மெமரி பண்ணிக்கோங்க. அந்த எந்தெந்த திட்டங்கள் கொண்டு வரணும், இந்த மாதிரி இருக்கல, மரம் நடுறது, விளையாட்டு மைதானம், குடிநீர் இணைப்பு, இதெல்லாம் வந்துட்டு ஜென்ரலாக இருக்கிறது தான். ஆனால் இந்த வரியில் வேணால் நமக்கு ட்விஸ்ட் பண்ணி கொஷின் கேட்கணும், டஃப்பாக கேட்கணும். சம்டைம்ஸ் இந்த மாதிரி கூட கொடுத்துலாம், நம்ம ஜென்ரலாக படிச்சுட்டு போவோம். ஆனால் இந்த வரி வந்து கிராம ஊராட்சி விதிக்காமல் கூட இருப்பாங்க. அதனால நம்ம இந்த இடம் நமக்கு ரொம்ப முக்கியம். ஸோ அடுத்து கிராம சபை கூட்டங்கள் வருது. அதுக்கு முன்னாடி பாக்ஸ் கண்டென்ட் பார்த்துடலாம். ஸோ இதில் ஒரு குடவோலை முறை அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் உள்ளடக்கி இதில் கொடுத்துருப்பாங்க. நம்ம வரலாற்றில் எப்படி இந்த மாதிரியான ஒரு விஷயம் தொடங்கியிருக்கு. ஏன்னா திடீர்னு பஞ்சாயத்து ராஜ், உள்ளாட்சி அமைப்புலாம் கொண்டு வந்திருக்க மாட்டாங்க. காலங்காலமாக அந்த காலத்துலேருந்தே இருந்திருக்குள்ள. நம்ம பார்த்தோம் சோழர்கள் காலத்தில், அப்புறம் மௌரிய பேரரசில் ஆவணங்கள்லாம் இருந்திருக்குன்னு. அந்த மாதிரி காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உத்திரமேரூர் கல்வெட்டு அப்படின்னு ஒன்று காணப்படுது. அதில் என்ன சொல்லியிருக்காங்க, உள்ளாட்சி அமைப்புகளில் தமிழ்நாடுக்கு ஒரு நீண்ட வரலாறு இருக்கு. அப்போ உள்ளாட்சி அமைப்பை பற்றி உத்திரமேரூர் கல்வெட்டில் குறிப்பிட்டிருக்காங்க. அதையுமே வந்து சொல்லியிருக்காங்க. அந்த காலத்தில் பல கிராமங்களில் குடியாட்சி கொண்ட நிலமாக விளங்கியதுன்னு இங்கே கொடுத்துருக்காங்க. அதாவது ஆட்சி முறை வந்து நடந்திருக்கு. அப்போ உள்ளாட்சி அமைப்புகள் அங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு பானையில் யாரெல்லாம் வந்து உள்ளாட்சி அமைப்பில் நிற்கணும்னு நினைக்கிறாங்களோ, அந்த தேர்தலில் நிற்கணும்னு நினைக்கிறாங்களோ சீட் எழுதி போட்டிருக்காங்க. அண்ட் அதுலேருந்து ஒரு பர்சனை செலக்ட் பண்ணி ஒரு சீட் எடுக்கக்குள்ளே செலக்ட் ஆகுறவங்கள அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க தலைவராக நியமனம் செஞ்சுருக்காங்க, தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஸோ இந்த முறை தான் குடவோலை முறை. அப்போது வந்து இதை யூஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி சொல்லியிருக்காங்க. அண்டு எந்த டைமில் இந்த குடவோலை முறை, இங்கே இருக்க பாருங்கள், குடவோலை முறை என்ற ரகசிய தேர்தல் வந்து புழக்கத்தில் இருந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எங்கே சோழர்கள், இது எந்த இடத்துல இருந்திருக்கு, சோழர்கள் டீம் அந்த டைமில் இருந்திருக்கு, டைம் பீரியட், சோழ அரசர்களோட டைம் பீரியடில் தான் அந்த குடவோலை முறை இருந்திருக்கு. அண்ட் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உத்திரமேரூர் கல்வெட்டில் இதை பற்றி சொல்லியிருக்காங்க. எதை பற்றி, உள்ளாட்சி அமைப்பு பற்றி. இது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். இங்கே இதெல்லாம் வளவலன்னு இருக்கு, அதெல்லாம் விட்டுருங்க. இந்த 2 பாயிண்ட் மட்டும் போதும். அடுத்த சுதந்திர இந்தியாவில் அதுக்கப்புறம் தான் 1950, இங்கே பாருங்கள், இந்த இடம் முக்கியம். 1950, இருங்க ஜூம் பண்ணுறேன்.
1950 மதராஸ் கிராம பஞ்சாயத்து சட்டம் இயற்றப்பட்டது. 1957 உள்ளூர் நிர்வாக சீர்திருத்தங்கள் தொடர்பாக வெளியான விவகாரங்களில் தொடர்ச்சியாக 1958 மதராஸ் பஞ்சாயத்து சட்டமும் மதராஸ் மாவட்ட வளர்ச்சி கவுன்சில் சட்டமும் இயற்றப்பட்டன. இப்போ நம்ம ப்ரீவியஸாக நம்ம பார்த்தோம்ல, தமிழ்நாட்டில் என்னென்ன ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்கன்னு. அதில் 1958 ஒரு பஞ்சாயத்து ராஜ் உள்ளாட்சி அமைப்பு, அதாவது உள்ளாட்சி அமைப்பு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். அது இதுதான் இந்த மதராஸ் பஞ்சாயத்து சட்டம். அண்ட் எப்போ கொண்டு வந்திருக்காங்க 1958 அண்ட் ஸ்டார்டிங்கில் அந்த சட்டம் இயற்றப்பட்டது 1950. இதை பற்றி தான் உள்ளூர் நிர்வாக சீர்திருத்தங்கள் அடிப்படையாக இந்த கவுன்சில் சட்டம், இந்த மதராஸ் மாவட்ட வளர்ச்சி கவுன்சில் சட்டம் இயற்றி உள்ளாட்சி அமைப்பு கொண்டு போயிருக்காங்க. அதுதான் அதுக்கப்புறமா நமக்கு 1994 ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. ஸோ இது வரைக்கும் நம்ம இந்த கிளாஸ் வைண்ட் அப் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம், ஊராட்சி ஒன்றியமா, இங்கே என்ன டாபிக் பார்த்தோம், கிராம ஊராட்சி வரைக்கும் நம்ம பார்த்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் கிளாஸில் இதனுடைய பார்ட் 2 வீடியோவில் ரிமைனிங் இருக்க அந்த ஊராட்சி ஒன்றியம், அப்புறம் நகராட்சியில் என்னென்ன வருது, இங்கே பாருங்கள், பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சி, இந்த 3 விஷயத்தில் என்ன வருது அண்ட் அதெல்லாம் யார் தலைவராக இருக்கா அண்ட் அதுக்கு இந்த லெசனுக்கான புக் பேக் எல்லாத்தையுமே நம்ம பார்த்து கவரப் பண்ணி முடிச்சிடலாம். இந்த லெசன் ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்ங்க. அதனால தான் இந்த அளவுக்கு நான் பார்ட் 2 வீடியோவாக 2 வீடியோவாக கொடுக்குறேன். ஒரே வீடியோவில் லென்த்தாக கொண்டு போகாமல் கட் பண்ணி என்னென்ன தேவையோ அதை மட்டும் ரிப்பீட்டடாக சொல்லிகிட்டே இருக்கேன். கொஷின் வந்துகிட்டே இருக்க ஏரியா, அதனால் புரிஞ்சு படிங்க. நெக்ஸ்ட் பார்ட்டில் நான் ரிமைனிங் இது நம்ம பார்த்துக்கலாம். அதுவுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் தான். ஸோ இதையும் பார்த்துட்டு அதையும் மறக்காமல் பார்த்துருங்க. ஸோ தேங்க்யூ. நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம்.